ஹலோ எரிவன், நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் வச்சிருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டாஸ்கா தான் இருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்டில் எல்லாரோட போட்டோவையும் வச்சு அதை வரிசையா வச்சிருவாங்க. இவங்க எல்லாரையுமே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சிருவாங்க. ஸோ கண்டஸ்டன்ட் எல்லாருமே கண்ணை கட்டிக்கிட்டு அவங்களோட போட்டோல கரெக்டா கை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் தருவாங்க. ஸோ சப்போஸ் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட்ல அருண், தீபக், ஜாக்லின், முத்துக்குமார் இவங்கலாம் ஒன்னா ஆடுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு கண்ணெல்லாம் கட்டின பிறகு பிக் பாஸ் வந்து எல்லாரையுமே செக் பண்ணுவாரு. அப்ப செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா தீபக்கோட கண் வந்து வெளியில தெரியற மாதிரி ஃபீல் ஆகும். சோ பிக் பாஸ் சொல்வாரு அவரோட ஃபோல்டை மட்டும் ஒழுங்கா அவுத்து கட்டுங்க, அவருக்கு வந்து கண்ணு தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்வாரு. சோ அதுக்கப்புறம் அதை வந்து கழட்டிட்டு மறுபடியும் நல்லா டைட்டா கட்டிடுவாங்க. அதே மாதிரி அருணுக்கும் கழட்டிட்டு மறுபடியும் கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அருண் வந்து அட்ஜஸ்ட் பண்றங்க பேர்ல அவருக்கு வந்து கொஞ்சம் கண்ணு தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுவாரு. பட் இதை யாருமே கவனிக்காம விட்டுருவாங்க. கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கவனிக்கல, ஓகே. பட் தீபக்கு கண்ணு தெரிஞ்சதை கவனிச்ச பிக் பாஸ் வந்து இதை எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. பிக் பாஸும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சோ அந்த மாதிரி தெரியற கண்ணோடையே விளையாண்டு அருண் வந்து ஈஸியா 2 பாயிண்ட் எடுத்துருவாரு அந்த ஒரு கேம்ல. சோ இந்த கேம் முடிஞ்சு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ராணு அதுக்கப்புறம் அருண் இவங்க 2 பேர் தான் 2 பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஜாக்லின் கூட ஒரு இடத்துல பேசிட்டு இருந்திருப்பாங்க அருணுக்கு கண் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இந்த கேம் முடிஞ்சு போச்சு. ராணு அருண் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருண் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சிம்பிள் கேம்ல கூட ஏன் இந்த மாதிரி சீட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காம சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.